ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு மே மாதத்திற்கான ராசி பலன்களை அனைத்து ராசிகளுக்கும் பார்க்கலாம். இந்த மே மாதம் ஒரு ஸ்பெஷலான கிரக பயிற்சி இருக்கு. இந்த மாதம் மே 1ஆம் தேதியே குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். இதனால இதுவரைக்கும் நன்மைகளை பெற்றுக் கொண்டிருந்த ராசிகள் சற்று சாதகமற்ற பலன்களையும், இதுவரைக்கும் நன்மைகள் நமக்கு நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ராசிகளுக்கு நன்மைகளையும் கொடுக்க வருகிறார் குரு. உங்களுடைய ராசிக்கு குரு அமரும் இடம் மாறுபட போகிறது. அவருடைய பார்வைப்படும் இடங்களும் மாறுபட போகிறது. அதனால இந்த வருடத்துல இதுவரைக்கும் சொன்ன பலன்கள்ல இருந்து சற்று மாறுபட்டு இருக்க போகுது. அதை இப்போ விரிவா பார்க்கலாம். தனுசு ராசிக்கான மே மாத பலன்களை பார்க்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல உங்களுடைய ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்து கொண்டு உங்களுடைய ராசியவே பார்த்து கொண்டிருந்த குரு, உங்களுடைய ராசி அதிபதி குரு அந்த இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு மாறுறது இதுவரைக்கும் இருந்த அமைப்போட ஒரு சாதகமற்ற அமைப்பு தான். ஆனா உங்களுடைய ராசி அதிபதியாச்சு அவர் எங்க போனாலும் அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு எப்படி தர முடியும்னு தான் பார்ப்பாரு. 6ஆம் இடங்கிறது கடன், நோய், எதிர்ப்பு இந்த ஸ்தானம். அந்த இடத்துக்கு குரு போய் அமர்றதுனால உங்களுக்கு என்ன நல்ல பலன்களை கொடுக்க முடியும்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு சுப கடன்களை கொடுத்து, அதாவது உங்களுக்கு ஒரு தொழில் வளர்ச்சிக்காக உங்களுக்கு ஒரு சுப கடன்களை கொடுத்து அதன் மூலம் ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு கொடுப்பார். கடன்கள் மூலம் நீங்க வளர சூழ்நிலையை ஏற்படுத்துவார். கடன்கள் மூலம் உங்களை இக்கட்டுல மாட்டி விட மாட்டார். கடன்கள் மூலம் உங்களுடைய முன்னேற்றங்கள் இருக்கும். கல்விக்காக கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படும். அதனால உங்களுக்கு முன்னேற்றம் தான் ஏற்படும். அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. வீடு வாங்குறதுக்காக, வீடு கட்டுறதுக்காக கடன்கள் வாங்குற சூழ்நிலை ஏற்படும். அதனால உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கிற அமைப்பு தான் ஏற்படும். ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்காக கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படும். அந்த கடன் வாங்கி அந்த பிஸ்னஸ் பண்றதுனால அதிலிருந்து உங்களுடைய முன்னேற்றங்கள் ஆரம்பமாகும். அதனால எங்க போய் குரு எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துற அமைப்பை தான் குரு கண்டிப்பா ஏற்படுத்துவார். அதனால குரு நமக்கு நம்மளுடைய ராசி அதிபதியுமான குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருங்கிற கவலை தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவையில்லை. ஆனாலும் சின்ன சின்ன உடல்நல குறைவுகள் ஏற்படும். அதுல உங்கள் உடல் நலத்துல அக்கறை செலுத்தணும். ஏற்கனவே உடல் நலத்துல ஏதாவது பாதிப்புகள் இருந்தா அது இப்ப வெளியில வரும். அதனால அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய அவசியத்தை குரு உங்களுக்கு உணர்த்துவார். அந்த மாதிரி தான் எந்த இடத்துல போனாலும் எந்த சூழ்நிலையை உங்களுக்கு குரு கொடுத்தாலும் அதுல ஒரு நன்மைகள் தான் இருக்கும். உங்களுக்கு அதிகபட்சமா நன்மைகள் தான் இருக்கும். எதிர்ப்புகளையும் ஏற்படுத்துற சூழ்நிலை, எதிரிகளும் புதியதா எதிரிகளும் உருவாக சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கிற ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல நீங்க எதிர்ப்புகளை சமாளிச்சு நீங்க வெற்றி பெறுவீங்க. அந்த இடத்துல உங்களுடைய பவர் என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால எதிர்ப்புகள் வந்தாலும் எதிரிகள் வந்தாலும் அதுலயும் உங்களுக்கு ஒரு நன்மையான அமைப்பை தான் குரு ஏற்படுத்துவார். குரு 6ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடமான தனஸ்தானத்தையே பார்க்கறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்துல எந்த குறைகளும் இல்லை. பொருளாதாரம் வழக்கம் போல நல்லபடியாகவே இருக்கும். குடும்பத்திலையும் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒற்றுமை எல்லாமே இருக்கும். குடும்பம் விருத்தியாகிற சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை எல்லாம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒற்றுமை எல்லாம் இருக்கும். குடும்பத்தை விட்டு வெளியே பிரிஞ்சு போனவங்க கூட குடும்பத்துல ஒன்று சேர்ந்து இருப்பீங்க. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. சனி உங்களுக்கு நல்ல சாதகமான இடத்துல அமர்ந்திருக்கார். அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு சனியால எந்த தொந்தரவுகளும் இல்லை. சனி உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை ஏற்படுத்துவார். 4ஆம் இடத்துல இந்த மாதம் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் உடல்நல குறைவுகளை ஏற்படுத்துற அமைப்பு. உங்களுக்கு சுகவீனங்களை ஏற்படுத்துற அமைப்பு. உங்களுக்கு எதையும் சுகமா இருக்க முடியாம ஒரு அலைச்சலை ஏற்படுத்துற அமைப்பு. உங்களுடைய அம்மாவோட உடல்நிலையிலையும் நீங்க கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா தாயாரோட உடல்நல பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய அம்மாவோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அம்மாவை விட்டு பிரியற சூழ்நிலையும் ஏற்படும். வீடு வாகனம் சம்பந்தமா சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதுல எல்லாம் நீங்க முன்னெச்சரிக்கையோட செயல்பட்டுக்கோங்க. வாகனத்தை எடுத்துட்டு நம்ம வெளியில போகிறப்ப அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை எல்லாம் நாம பண்ணிக்கணும். 5ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் இருக்காங்க. உங்களுடைய 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது, பாக்கியாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு. உங்களுடைய தந்தை நல்லா இருக்கிற அமைப்பு. உங்களுடைய தந்தை மூலமா உங்களுக்கு ஏதாவது நன்மைகள், உதவிகள் தேவைப்பட்டா அதெல்லாம் கிடைக்கிற அமைப்பு இந்த மாதம்.
ஏன்னா சுக்கிரன் சூரியனோடவும் சேர்ந்து நல்ல அமைப்புல இருக்காரு. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி புதனும் 5ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு தொழிலுக்கு ஒரு நல்ல அமைப்பு. தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது. தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதாவது தொழில் யோகத்தை குறிக்கிறது தான் தர்ம கர்மாதிபதி யோகம். அதனால தொழில் அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்லபடியா இருக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு தொழில்ல புதிய கிளைகள் ஆரம்பிக்கணும்னா தாராளமா ஆரம்பிக்கலாம். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். எல்லாமே தொழில் சம்பந்தப்பட்ட எல்லாமே கிடைக்கும். புதிதா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா தாராளமா நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம். வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லாமே நல்லபடியா கிடைக்கிற ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுது. உங்களுடைய 11ஆம் இடமும் வலுவா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த முயற்சியிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். லாபம் கிடைக்கும். இதுவரைக்கும் தடைப்பட்டுட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு முடிவடையும். இதுவரைக்கும் ஏதாவது வழக்கு போயிட்டு இருந்தா அது இழுபறியா இருந்த காரியங்கள் கூட இப்போ உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். இதுவரைக்கும் வம்பு வழக்கு ஏதாவது போயிட்டு இருந்தா அதுல கூட உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா தான் இருக்கு. குரு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எந்த தடையும் இல்லை. வழக்கம் போல உங்களுடைய முன்னேற்ற பாதையில நீங்க அடியெடுத்து வைக்கலாம். உங்களுக்கு அனைத்துமே வெற்றியாக தான் முடியும். குரு உங்களுக்கு அனைத்து எதிர்ப்புகளையும் தாண்டி உங்களுக்கு வெற்றியை தருவார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது. நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.